ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குந்தன் ஸ்டோன் அண்ட் காயின் ஒர்க் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா வீடியோவில், அந்த க்ளூ மட்டும்தான் போடணும் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு. நான் வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், ஸ்கொயர் மாதிரி இருக்கும் அந்த ஷேப்பு. அப்புறம் ரவுண்ட் ஷேப்லேயே குட்டி சின்ன சைஸ் இருக்கிறதுலே சின்ன சைஸ் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காயினையுமே க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இந்த ஸ்கொயர் ஷேப் குந்தன் ஸ்டோனில் பார்த்திங்கன்னா எல்லா டைப்புமே கிடைக்கிது, எல்லா ஷேப்ஸுமே கிடைக்கிது. ட்ரையாங்கிளு, ஸ்கொயரு, இந்த மாதிரி வந்து ஐ ஷேப்பு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கிடைக்கிது. இந்த குந்தன் ஸ்டோன் பார்த்திங்கன்னா பேங்கிள், சில்க் த்ரெட் பேங்கிளுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ப்ளவுஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம், இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து நான் 2ஆ ஒட்டுறேன். ஆப்போசிட்டில் 2ம் ஒட்டி இருக்க மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அந்த குட்டி ஸ்டோனுக்கு வந்து நான் ஃபுல்லாகவே சுகர் பீட் மட்டும்தான் கொடுக்குறேன். 2 நான் வந்து லைனில் வந்து சுகர் பீட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இதை வந்து அந்த ஸ்டோனுக்கு தகுந்த மாதிரி வளைக்கணும். நம்ம அந்த பீடையும் வளைச்சி நம்ம எடுத்துகிட்டு வரணும். இப்போ அவ்வளோதான். மேலே வந்து ஒரு 3 mm ஒரு சுகர் பீட் போட்டு ஒரு லாக் போட்டு முடிச்சிடலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது புரியல, டவுட் இருக்குன்னா கேளுங்க. இப்போ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் இந்த சுகர் பீட் போடணும். 2 சுகர் பீடாக அந்த ஸ்டோன் எந்த வளைவு, எந்த ஒரு ஷேப்புக்கு போதோ அந்த ஒரு ஷேப்பில் நம்ம 2 பீடாக போட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ மேலே வந்து எண்டில் பார்த்திங்கன்னா வெறும் ப்ளைன் ஸ்டிச் போட்டு கீழே ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 போடணும். அந்த ஷார்ப்பில் மட்டும் ஒரு சுகர் பீட் போட்டு முடிக்கணும். அடுத்து வரும்போது கீழே இறக்கும்போது 2 போட்டுக்கலாம். ஓகேங்களா? அந்த ஷார்ப்புக்கு மட்டும் ஒரு பீடு போட்டு இறக்கிடணும். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கால் பண்ணி கேளுங்க, இல்லை வீடியோ கால் பண்ணி கூட கேளுங்க. இப்போ அந்த ஸ்டோனுக்கு வெளியில், அதாவது இந்த பீட் போட்டிருக்கோம்ல அதுக்கு வெளியே இல்லாமல் ஸ்டோனுக்கு பக்கத்துலேயே போட்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா 3 mm பீடு தான் வைக்க போகிறேன். இப்போ எப்படி நீங்கள் சுகர் பீட் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே மாதிரியே 3 mm பீடு. 3 mm பீட் பார்த்திங்கன்னா ஒன்றா தான் போடணும், 2 போடக்கூடாது. 2 போட்டால் மேலே தூக்கிக்கும். சுகர் பீடுமே பார்த்திங்கன்னா 2 தான் போடணும், 3 போடக்கூடாது. ஏதோ ஒரு டைமில் வேணால் நீங்கள் 3 போட்டுக்கலாம். ஏதோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறீங்க அப்படின்னா 3 போட்டுக்கலாம். மற்றபடி 3க்கு மேலே போடக்கூடாது. 2 எங்கேயாச்சும் தான் 3, எப்போயா ரொம்ப ரேராக தான் 3 போடணும், 4லாம் போடக்கூடாது. இப்போ இந்த 3 mmமே பார்த்திங்கன்னா ஒன்றா தான் போடணும். இதுக்குமே மேலே பாருங்கள், சுகர் பீட்டில் போட்ட மாதிரியே தான். நல்லா கவனிங்க, நான் பொறுமையாக சொல்கிறேன். இப்போ மேலே வந்து இது முடிச்சுட்டு மேலே பாருங்கள் ஒரு செயின் போட்டுட்டு கீழே இறக்குறேன். இறக்குனதும் ஒரு 3 mm போடுறேன். போட்டு மறுபடியும் இழுத்து மறுபடியும் ஒன்றா கொண்டு வரணும். இதே மாதிரி தான் எல்லா மெத்தடுக்குமே போடணும். ஷார்ப்புன்னு வந்தாவே மேலே ஒரு ப்ளைன் ஸ்டிச் போட்டு கீழே இழுத்து நல்லா அந்த ஷார்ப்பாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீழே அப்படியே கொண்டு வரணும். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை நான் யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேன் அப்படின்னா தாராளமாக யூடியூப் பார்த்தே நீங்கள் கற்றுக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ ஒரு 3 mm தான் போடுறேன். இதுக்குமே கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்துக்கு 1 போட்டுட்டு அதே மாதிரியே நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நம்ம ஆரி கிளாஸ் மட்டும் எடுக்கலை, ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ், ப்ரூச் கிளாஸ், இந்த மாதிரி நிறைய கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு எதுலையாச்சும் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணல அப்படின்னா கூட உங்களுக்கு வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மறுபடியும் வந்து சுகர் பீடு 2 போடணும். அதே மாதிரி தான் மேலே போகும்போது அந்த ஷார்ப் வரும்போது மேலே ஒரு ப்ளைன் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே இறக்கிக்கணும். ரொம்ப பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் நம்மளோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தெரியும் நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஃபாஸ்ட்டாக போட்டுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புரியாமல் போயிடும். 2 பீடாக தான் போடுறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க. இந்த திலகம்மை வச்சு நீங்கள் டேசல்ஸ் கூட மேக் பண்ணலாம்.
அதுவுமே நான் உங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த ஷார்ப் வந்துருச்சா? இப்போ இந்த ஷார்ப் வந்துருச்சு. இப்போ ஒரு பீடு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ மேலே ஒரு செயின் போட்டுட்டு, லாக் போட்டுட்டு பாருங்க, மேலே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு, அதை நான் அப்படியே கீழே இறக்கி ப்ளைனா எதுவுமே பீட் போடாமல் லாக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தான் ஒரு பீடு போட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பீட் போட்டிருக்கேன். அப்போ தான் நமக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து கிடைக்கும். திலகமோட ஷேப் வந்து கிடைக்கும். நீங்கள் அப்படியே போட்டுட்டிங்கன்னா பெண்டான மாதிரி ஆகிடும். அந்த ஒரு ஷார்ப்னஸ் வந்து கிடைக்காது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, லாஸ்ட்டாக வந்து ஒரு 3 செயின் ஸ்டிச் போட்டு பின்னாடி க்ளூ தடவி கட் பண்ணுனீங்க அப்படின்னா, அது வந்து பேட்ச் ஒர்க்காக ஆகிடும். இந்த மாதிரி ரெடி பண்ணி கூட நீங்கள் சேல் பண்ணலாம். இப்போ தீபாவளி வர வந்துருச்சு இல்லையா? சின்ன பாப்பாங்க பட்டு பாவாடை சட்டைக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு அதுக்குமே யூஸ் ஆகும். இப்ப இந்த திலகம் ஒர்க் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இந்த திலகம் ஸ்டோன் ஒர்க். அடுத்து காயின் ஒர்க் பார்க்கலாம். காயின் ஒர்க் மேல வந்து அந்த லூப் மாரி ஒண்ணு ஒரு வளைவு மாரி இருக்கு பாருங்க. அத வந்து கட் பண்ணிட்டு கூட நீங்க ஒட்டி கூட இந்த மாரி போடலாம். இல்ல இந்த காயின்ல வந்து அப்படியே வச்சு போடுறேன் அப்படின்னாலுமே, அப்படியே வச்சு கொஞ்சம் அதில ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, அந்த இடத்துல கம் போட்டு ஸ்டோன் ஒட்டிக்கலாம். அத சுத்தியுமே நான் சுகர் பீட் தான் போட்டிருக்கேன். அதுக்கு கீழ நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, அந்த 3 ஒண்ணு, சுகர் பீட் ஒண்ணு போட்டு முடிச்சிரலாம். ஓகேவா? இப்ப இந்த ஸ்கொயர் ஷேப் குந்தன் ஸ்டோன் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். நீங்க பார்த்தாவே போட்டுருவீங்க. இதுக்கு முன்னாடி நான் இது எல்லாமே தனித்தனியா போட்டிருக்கேன். அதனால உங்களுக்கு நான் வந்து இது அவ்வளவா கிளியரா சொல்லல. இதில பாருங்க ஒரு அக் ஷேப் மாரி புட்டாஸ்ல நான் ஏற்கனவே சொல்லிக் குடுத்துருப்பேன். அத அப்படியே இந்த ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனுக்கு மேல வச்சுடுங்க. ஒரு அக்கு மாரி ஷேப் இருக்குங்களா? அவ்வளோதான். இந்த புட்டாஸ் இப்படியுமே பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டோன் வந்து 2யும் ஒட்டுற மாரி வச்சிருக்கேன். சென்டர்ல கேப் இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல நீங்க 3 இல்லைனா 4 குடுத்து முடிச்சுக்கலாம். இப்படி முடிக்கிறதுனாலும் முடிச்சிரலாம். இல்ல அந்த மேல நான் குடுத்துருக்கேன் பாருங்க அக் ஷேப். அந்த மாரி மேலேயும் கீழேயும் குடுத்து கூட முடிக்கலாம். உங்களுக்கு கிராண்டா புட்டாஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா முடிச்சுக்கலாம் இந்த மாரி. இதில ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. பாய்.